வணக்கம். அவசரங்கள் இல்லாத இந்த ஒரு சிறு பொழுதில் ஒரு புதிய பாதையை அறிந்திடவும், ஒரு புதிய அனுபவத்தை பெற்றிடவும் எங்களின் பயணவன் உலகிற்குள் தங்களை அன்போடு அழைக்கிறோம். பருவதமலை சுமார் 4500 அடி உயரம் கொண்டது. மலையின் உச்சியில் மல்லிகார்ஜுனர் எனும் சிவன் கடவுளும் பிரம்மராம்பிகை எனும் அம்மனையும் கொண்ட கோவில் அமைந்துள்ளது. ஆன்மீகமும் அபாயமும் கொண்ட இந்த மலையேற்றமானது 2 பாதைகளை கொண்டது. ஒன்று அனைவரும் அறிந்த தென்மாதி மங்கலம் வழியும், இரண்டாவது அதிக பேர் அறியாத கடலாடி வழிப்பாதையும். இந்த கடலாடி பாதையானது அடர்ந்த வனப்பகுதி, இயற்கையான சூழல், காட்டு உயிரினங்களான ஊர்வனங்கள், விலங்குகள், மயில் போன்ற பறவைகள், அரிய வகையான தாவரங்கள், மூலிகைகள், மேலும் நாய் வடிவில் சித்தர்கள் என பலவற்றை தனக்குள் அடக்கியுள்ளது. இந்த மலைக்கு காணொளி மூலமாக உங்களை அழைத்துச் செல்வது உங்கள் பயணவன் சந்துரு மற்றும் பயணவன் ராஜ்குமார். பயணவனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பருவதமலை. ஸோ பருவதமலை வந்து இவ்வளோ நாள் தென்மாதி மங்கலம் வழியாக நம்ம போயிருப்போம். இப்போ வந்து நம்ம கடலாடி வழியாக போகிற அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அதாவது கடலாடி வழியாக போயிட்டு தென்மாதி மங்கலம் வழியாக வந்து இறங்க போகிறோம். இங்கே நிறைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்போது. ஸோ அது எல்லாமே ரூல்ஸ் போக ஒன்று ஒன்றா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முழுசாக அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பருவதமலை வரதா இருந்தால் பிளான் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பல பிரச்சனைக்கு அப்புறம் தான் இந்த மலைக்கு எங்களால் வர முடிஞ்சுது. டேட்லேருந்து பட்ஜெட்லேருந்து எல்லாமே பிரச்சனை. அதெல்லாம் தாண்டி பஸ்ஸை பிடிச்சி ஏறி உட்காந்தா பஸ்ஸும் பாதிலே ரிப்பேர். கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குன்ற மாதிரி அடுத்து எங்களை மாற்றி ஏற்றி விட்ட பஸ்ஸு ஏசி பஸ்ஸாக போச்சு. குழுன்னு ஏசிலே வந்து இறங்கிட்டோம். வந்தப்போ தான் தெரிஞ்சது ஆல்ரெடி அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு. என்னென்னா மல்லாடி வாரத்திலே எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டைம் ஓவர், இதோட மார்னிங் தான் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அந்த பஸ்ஸு பண்ண வேலை. நல்ல வேலை அங்கே தங்குற மாதிரி ஒரு ஆசிரமம் இருந்துச்சு. ஆசிரமம்னா ரூம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு கோவில் வெளியே படுக்கிற மாதிரி தான் இருக்கும். பாத்ரூம் வசதியெல்லாம் கூட இருந்துச்சு. சாப்பாடு மட்டும் வெளியே தான் போய் சாப்பிட்ணும். சரின்னு சாப்பிட ரோட்டுக்கு போயிட்டு வர வழியில் நல்ல மழை. ஒரு வழியாக வந்து படுக்க 8 மணி ஆயிடுச்சு. சரி நல்லா தூங்குவோம்னு கண் நசந்தா திடீர்னு ஒருத்தர் எங்களை பயமுறுத்திட்டார். இவர் தான் இவர் இங்கேயே இருக்கிற ஒரு சாமியாராம். யார் கூடயும் பேச மாட்டார் அப்படின்ட்டு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. மார்னிங் 4 மணிக்கெலாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். 5 மணிக்கெலாம் செக் போஸ்ட் கிட்டே வந்து நின்றுட்டோம். ஸோ நீங்கள் கடலாடி வழியாக வரீங்க அப்படின்னா ஃபுட் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்துடுங்க. நாங்கள் நைட்டே ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டோம். பிகாஸ் தென்மாதி மங்கலம் வழியாக போடுற சாப்பாடு மாதிரி இந்த பக்கம் சாப்பாடு அன்னதானம் அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டாங்க. என்ட்ரி கேட்டில் மட்டும்தான் ஒரு கடை இருக்கும். சாப்பாடு தவிர்த்து டீ, காஃபி, தண்ணி, ஸ்நாக்ஸ் அது மாதிரி வேணும்னா இங்கேயே நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை விட்டால் மேலே வேறு எந்த கடையும் இருக்காது. இங்கே வந்து அப்படியே ஒரு காதை அடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பூச்சி கத்துது இந்த மரத்தில் இருந்து. ஸோ நம்ம கேட்லேருந்து உள்ளே வந்துட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு பார்ப்போம் அடுத்து. ஸோ இங்கேருந்து நேராக போயிடக்கூடாது. இதுலேருந்து லெஃப்ட் கட்டாயி ரைட்டு கட்டாயி உள்ளே போகணும். ஏன்னா இங்கே ஒரு அம்புக்குறி போட்டிருக்காங்க. அது வந்து அழிஞ்சிருக்கு. மலை கோயிலுக்கு செல்லும் வழின்ட்டு அவங்க ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கு. ஸோ அதனால் நாங்களே இப்படி நேராக போகலான்னு பார்த்தோம். அப்புறம் தான் பார்த்தா இந்த பக்கம் தான் வழி இருக்குது போல். ஸோ பருவதமலைக்கு போனால் இந்த வழி தான் சூஸ் பண்ணோம். நம்ம வந்து அது மேலே ஏறி பார்க்கலாம். ஆமாம், இப்போ நாங்கள் இந்த வழியில் வந்து நாங்கள் தான் 2 பேர் தான் ஃபஸ்ட்டு டிக்கெட்டே நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். ஆமாம், ஸோ அதனால் ஜாலியாக எங்கே வேணாலும் சுற்றி பார்க்கலாம். நான் சொன்னேன்ல எங்களுக்கு பின்னாடி ஒரு 18 பேர் கொண்ட கும்பல் வராங்கன்ட்டு, அது அவங்க தான். பருவதமலை இந்த வழி ஃபுல்லாகவே ஏதோ ஒரு ஓடக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த வழியில்.
பருவதமலைக்கு வந்தால் வந்து சித்தர்கள்லாம் வந்து நாய் வகையில் வந்து கூட வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவர் வராரு போல். 2 பேர் வராங்க போல். ஸோ பருவதமலையோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து 1 மணி வரை ஏற அலோவ் பண்ணுறாங்க. இறங்குறவங்க 1 மணிக்கு ஏறுறவங்க 3 மணிக்குள்ளே இறங்கிடணும். 1 மணிக்கு மேலே ஏற விட மாட்டாங்க. ஏறினவங்க 3 மணிக்குள்ளே இறங்கிடணும். ஸோ அதேமாரி என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் அப்புறம் கவர்லாம் கொண்டு போனால் அதுக்கு தனியாக 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பேக்கில் இருந்தாலுமே. ஸோ அது திரும்பி நம்ம ரிட்டன் கீழே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 10 ரூபா நமக்கு ரிட்டன் பண்ணிடுறாங்க. அதேமாதிரி 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க ப்ளஸ் 60 வயசுக்கு உள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. மெடிக்கல் அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்து தான் அனுப்புகிறாங்க. டீப்பாக செக் பண்ணுறாங்க. பேக்கில் நம்ம எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் மேலே கொண்டு போக முடியாது. இன்கேஸ் மேலே அப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 5000 ரூபாய் முதற்கொண்டு ஃபைன் போடுறாங்க. பேகை எல்லா ஜிப்லையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்கள மீறி நம்ம எதுவுமே மேலே கொண்டு போக முடியாதுன்ற மாதிரி இருக்குது. ப்ரூஃப் வந்து ஒன்று கேட்குறாங்க என்ட்ரன்ஸில். அதாவது ஆதார் கார்டு கையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோட்டோவும் அலோவ் பண்ணுறாங்க. ஆதார் கார்டு கண்டிப்பாக உங்ககிட்ட காட்டி ஆகணும், அப்புறம் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஆதார் கார்டு இல்லைனா பரவாயில்ல, வேறு எந்த ஓட்டர் ஐடி அந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலாடி பக்கம் போனாலும் அதே ரூல்ஸ் தான், நீங்கள் தென்மாதியமங்கலம் வழியாக போனாலும் அதே ரூல்ஸ் தான். டைமிங்கு மற்ற எல்லாமே வந்து சேம் தான். ஸோ இந்த ரூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்ல காட்டுக்குள்ளே வழியே இல்லாத இடத்துல போகிற மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஆனால் எல்லாமே இந்த வழியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் 7 மணி ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஓய்வு நேரம் கால்வாசி வந்திருப்போம். 25% மலை ஏறி இருப்போம். ஓய்வு நேரம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேறு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே வேறு முன்ன மாதிரி கடைலாம் வந்து கிடையாதான். ஸோ தண்ணி பாட்டிலு எதனா சாப்பிட கையோடு எடுத்துகிட்டு போங்க. அதுக்கிட்ட ரொம்ப வெயிட்டு தூக்கிட்டு போகாதீங்க. கீழேருந்து ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்தோம். வாழைப்பழம், திராட்சை சாப்பிட்டு பயணத்தை தொடர வேண்டியதான். உண்மையாகவே காட்டோட சவுண்ட் இப்படி தான் இருக்கும் போல். இந்த வண்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்குது. அப்படியே காதே அடைச்சி போகிற அளவுக்கு கத்துது. கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்னை சுற்றி அப்படியே கத்திக்கிட்டே இருக்குது கீன்னு. ஷோ அதிகமாக கற்றுக்குங்க. ஸோ நம்ம நினச்சதை விட இந்த வழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் இருக்கும்னு நினச்சா ஆனால் போயிட்டே இருக்குது இந்த மாதிரி கரடு முரடா. அதேமாதிரி அந்த பக்கம் வந்து வெயில் நல்லா வந்துட்டு இல்லை, அந்த மலைக்கு வந்து நல்லா வெயில் வந்துடுச்சு. ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு மரத்தோட ஒரு மலையோட நிழலில் இருக்குன்றதுனால எங்களுக்கு மேலே இன்னும் வெயில் வரல. வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டயர்டாகிடும். சரி, பர்வத மலையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போமா? பர்வதம் அப்படின்னா மலைகளின் அரசன்னு அர்த்தம். கிபி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நன்னன் அப்படின்ற குறுநில மன்னனால் இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அவர் இந்த மலைக்கு வந்து அடிக்கடி சிவபெருமான வழிபட்டார் அப்படின்னு 10 பாட்டு நூலில் ஒன்றான மலைப்படுகடாம் அப்படின்ற நூல்லையும் சில குறிப்புகள் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராமாயண போரில் லட்சுமணனை காப்பாற்ற அனுமன் இமயமலையிலிருந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போனதாகவும், அப்படி தூக்கிட்டு போகிறப்போ கீழே விழுந்த ஒரு சின்ன பகுதி தான் இந்த பர்வதமலை அப்படின்னு ஒரு ஆன்மீக கதையும் இருக்குது. அப்படி மூலிகை வாசம் அதிகமாக இருக்கிற இந்த மலைக்கு வந்து போகிற பக்தர்களோட நாள்பட்ட நோய் நீங்கும் அப்படின்ட்டு நம்பப்படுது. ஸோ
ஸோ நம்ம இப்போ இந்த பக்கம் வந்து ஏறுற மாதிரி அந்த பக்கம் பொதுவாக எல்லாருமே ஏறுற பக்கத்தில் இருந்தும் மக்கள் வந்து ஏறிட்டு இருக்காங்க மேலே. ஸோ கடலாடி வழியும் தென்மாதி மங்கலமும் கடப்பாறை பாறைக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் மீட் பண்ணிப்பாங்க. ஸோ அங்கே தான் நம்மளுக்கு கூட்டம் எவ்வளோ இருக்குன்றது தெரியும். ஸோ மேலே எந்தளவு கூட்டம் இருக்குன்றது தெரியல. ஆனால் நாங்கள் வந்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி, ஒரு 18 பேர் கொண்ட ஃபேமிலி மட்டும் தான் முன்னாடி போச்சு. அதுக்கப்புறம் யாரும் வரல, நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ஸோ மேலே அந்த பக்கம் எத்தனை பேர் வருவாங்கன்றது தெரியல, போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆக போகுது. நான் வந்து ஒரு 1/2 hour வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மரத்துக்கிட்டலாம் நல்லா கட்டி பிடிச்சி நம்மளோட சோல்லாம் ஹீலிங் பண்ண மாதிரி ஆச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜங்ஷன் வந்துடும். அநேகமாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக நம்ம தென்மாதி மங்கலம் வழியாகவும் கடலாடி வழியாகவும் வர ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். போர்டு இப்படி போனால் தென்மாதி மங்கலம் போகிறது வழி, நம்ம வந்த வழி கடலாடி வழி. ஸோ நம்ம இப்போ போகும்போது வரும்போது இப்படி வந்து போகும்போது இப்படி போக போகிறோம். 2 பாதியும் ஒரே பாதியாக சேர்ந்துடுச்சு. ஆனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், இன்னைக்கு வீக் டே புதன்கிழமை அப்படின்றதுனால வந்து கூட்டம் வரல போல். வீக்கெண்ட்லலாம் வந்தீங்கன்னா கூட்டம் வரும். வீக்கெண்ட்லேயும் கூட்டம் வரும், அதேமாதிரி விசேஷ நாட்கள்லேயும் கூட்டம் வரும். ஆமாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் கடப்பாறை பாறை. இருக்கீங்களா, ரைட்டில் கடலாடி வழியும் லெஃப்டில் தென்மாதி மங்கலம் வழியும் இறங்குது. வந்து நம்ம கம்பி பாதையில் வந்து நடந்துகிட்ருக்கோம். நம்ம பிடிக்க வந்து நடுவில் கம்பி இருக்கும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து உடஞ்சிருந்தது, இப்போ வந்து திருப்பியும் வேறு புதுசாக போட்டுக்கிறாங்க இந்த கம்பிலாம். இதுதான் ஃபஸ்ட்டு இந்த கம்பி பாதை தெரியுதுங்களா. அப்படியே பக்கத்தில் புதுப்பிச்சு இப்படி போட்டிருக்காங்க. முடியல, அம்மாவில் பாருங்கள் எப்படி ஏறி. பருவதமலை தான். ஆமாம், வேண்டு நிமித்தது. இவ்வளோ கடினமான பாதைகளெல்லாம் கடந்து போகிறோம். எதுக்காக? அம்புட்டு வியூஸ்க்காகத்தான். அப்புறம் நம்ம மன நிம்மதிக்கும் போகிறோம், அது வேறு விஷயம். சும்மா நம்ம பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போட்டு ஷேர் பண்ணி விட்டு கமெண்ட்டும் பண்ணி விட்ருங்க. சில்லுன்னு இருக்குது. ஏசி போட்ட மாதிரி இது கீழே வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியது.
ஃபஸ்ட்டில் அந்த ரூல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி எப்போனா வரலாம், எந்த டைமுக்கு வேணால் வரலாம், யார் வேணால் ஏறலாம் இறங்கலாம் அப்படி இருந்தது. அது ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் இந்த மலை வந்து குப்பையாயிடுச்சு. குப்பையாகிறது, அப்புறம் தேவையில்லாத பொருள் எடுத்துகிட்டு வருது. அதனாலேயே ரூல்ஸ்லாம் போட்டு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி யார் ஏறுறா இறங்குறான்றதெல்லாம் நோட் பண்ணி ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து 10 வாட்டி கிட்ட வந்திருக்கோம். அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் என்ன வித்தியாசமாக ஒரு அமைதி, இந்த மலையே ஒரு அமைதியான மாதிரி. இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்துச்சுன்னா இது மலை சுத்தமாயிடும். ஒரு வழியாக கடப்பாறை கிட்ட வந்துட்டோம். எல்லாப்பழையும் கருதாப்பழையும் கசிந்துருகே நின்னாப்பழையும் நினையாப்பழையும் நீர் நெஞ்செழுத்தை எல்லாப்பழையும் தொழாப்பழையும் குதியாப்பழையும் எல்லாப்பழையும் பொறுத்தருவாய் கட்சி அகம்பனே. கடப்பாறை பாறையை ஏற போகிறோம். ஸோ நேராக வந்தோம்னா இப்படி ஒரு அம்புக்குறி போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இப்படி போகக்கூடாது, இது வந்து இறங்குறதுக்கான பாதை. இந்த அம்புக்குறி பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏறணும் அப்படின்னா இந்த பக்கம் போகணும், ரைட் சைடில். கடப்பாறை ஏறினோடனே ஒரு ஹிடன் ஸ்பாட் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும். ஏன்னா இப்போ இது வந்து மறைஞ்சிருந்தது, இப்போ தான் வந்து தெளிவாக தெரியுது. வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது. இது ஒருத்தர் சொன்னார், இப்போ இது வழியாக உள்ளே போனோம்னா திருவண்ணாமலைக்கு போயிடலாமா, பட் எந்த அளவுக்கு ஒன்றும் தெரில. ஒரு வழியாக நம்ம மலை உச்சிக்கு வந்துட்டோம். இன்னும் சாமி மட்டும்தான் பார்க்கல. சாமியை பார்த்துட்டு அப்படியே இறங்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ கடலாடி வழி பாதை வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தண்ணி, சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கையில் எடுத்துகிட்டு வாங்க. குரங்குக்கிட்ட உஷாராக இருங்க. ஆமாங்க, பருவதமலை வரவங்க முக்கியமாக இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மலை ஏறி இறங்குற வரைக்கும் பெரிய கொம்பை கையில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இங்கே குரங்கு தொல்லை தாங்க முடியல. எங்கள் பேக்கை ஃபுல்லாக பிடுங்கி போட்டுருச்சு. குறிப்பாக நம்ம எங்கே டேஞ்சர் பிளேஸில் நின்றுட்டு இருக்கோமோ, லைக் கடப்பாறை பாதை, அப்புறம் இன்னும் சில ஸ்பாட்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்பாட்டில் தான் நம்மளை அட்டாக் பண்ணுதுங்க.
அப்படி பண்ணும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கீழே விழ கூட சான்ஸ் இருக்குது. கொம்பு கையில் வச்சிட்டு இருந்தா நம்ம கிட்டேயே வராது. அதுக்குன்னு அதை அடிக்க சொல்லலை. பிகாஸ் நாம தான் அவங்கள இடத்துக்கு போயிருக்கோம். ஒரு நல்ல சின்னதாக ஒரு கோடு மாதிரி இல்லையா, அதுதான் தென்மாதி மங்கலத்தோட ரூட். அங்கே அது வழியாக தான் இப்போ நம்ம இறங்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 7 கிலோமீட்டர் தான். இப்போ நம்ம வந்தது வெறும் 7 கிலோமீட்டரு. பட் இந்த வழியை நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 17 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ரோட்லேருந்து 17 கிலோமீட்டர் நம்ம ட்ரக் பண்ணி மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்படி தான் போக போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பருவதமலையில் எங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம் இருக்குது. சொல்லப்போனால் அங்கே எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டும் இருக்கான். யாருன்னு கேட்குறீங்களா? இவன் தான் அவன். எத்தனை தடவை இந்த மலைக்கு வந்தாலும் இவனை பார்க்காம போக மாட்டோம். அவன் கிட்ட போக போக உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்ட்டு அவன் எங்ககிட்ட கேட்குற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வீசுகிற காற்று, நம்ம கண்ணுக்கு தெரிகிற காட்சி எல்லாமே நிம்மதியை தானே தேடி வந்தீங்க, இந்தா அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். இப்படி கொஞ்ச நேரம் எங்கள் ஃப்ரெண்டோட நிம்மதியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கடலாடி வழியாக ஏறி தென்மாதிமங்கலம் வழியாக இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வழியிலும் நிறைய நல்ல நல்ல ஸ்பாட் இருக்குது. ஸோ அதெல்லாம் கடகடன்னு பார்த்துட்டு கீழே இறங்கலாம் வாங்க. மலையோட பாதி வழியிலே தண்ணி தொட்டி ஒன்று புதுசாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் மலைக்கு மேலே இருக்க கோயிலுக்கு தண்ணி போகுது. சொல்லலாம். இல்லை ஒரு வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கும். பட் பாருங்கள் எப்படின்னா, கரெக்டாக இங்கேருந்து மேலேருந்து வர சொல்ல இந்த ஒரு மண்டபத்தை பார்த்துருப்பீங்க. அதுக்கு நேராக அப்படி கீழே பார்த்தீங்கன்னா அப்படி போனீங்கன்னா ஒரு செம்மையாக இருக்கும். வாங்க போய் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட தென்மாதிமங்கலத்தில் அந்த பாறை பாதையை தாண்டி படிக்கட்டு பாதையை நோக்கி போகிறோம். கரெக்டாக 700 படிக்கட்டு அடி போட்டிருக்கா. அங்கேருந்து வந்தீங்கன்னா ஏறினீங்கன்னா ரைட்டில் இப்படி ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அம்புக்குறியும் போட்டிருக்கோம் பாறையில். ரைட்டில் பார்த்தா தெரியும் 700 படிக்கட்டாண்ட. ஸோ நம்மளோட அடுத்த ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த மலையவே முழுசாக காட்சி தர மாதிரி ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ வாங்க காட்டுறேன். அது எப்படி வந்து நம்ம அந்த வழியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, ஸோ இருங்க, நம்ம ஏறி வர சொல்ல ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு புளிய மரம் தெரியும். கரெக்டாக அந்த பழுப்பு ஒட்டியே இந்த மாதிரி ஒரு சின்ன வழி போகும். ஸோ இருங்க போய் காட்டுறேன் நான். இந்த ரூட்டில் மலையேறவங்களுக்கு இதுதான் என்ட்ரன்ஸு. பட் இப்போது இதுதான் நம்மளுக்கு எண்டிங். ஸோ எங்களுக்கு 3வது காலாக தோலுக்கு தோலாக இருந்தது. இப்போ அது வந்து வேறு ஒருத்தருக்கு துணையாக போக போகுது. 2 பேரும். இஸ் யூ கைஸ். ஏற்கனவே பருவதமலைக்கு வந்தவங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாட்டோட அருமை. என்ன தான் டைமிங் அப்படி இப்படின்ட்டு நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் இங்கே எப்போ போனாலும் சாப்பாடு இருக்குது. இப்போ கூட ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. மேலேருந்து பார்க்கும்போது அந்த கோடு தெரிஞ்சிச்சுல, ஸோ அந்த கோடோட என்ட்ரன்ஸ் தான் இது. இந்த கோடோட எண்டு இந்த ஊரை விட்டு வெளியே போகிறது. சீக்கிரமாக போகணும், ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம பருவதமலையை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் நாம் இந்த மலைக்கு வந்து அதோட அனுபவத்தை எடுத்துக்கணும். ஒன்ஸ் அப்படி இந்த மலைக்கு வந்துட்டோம்னா
அகைன் எப்படா அந்த மலைக்கு திரும்பி போவோன்னு தோணிகிட்டே இருக்கும். இந்த கரடுமுரடான பாதையில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் நம்ம உடம்புக்கு சவாலான வழியெல்லாம் கடந்து மலை உச்சி அடைஞ்சிட்டோம்னா அங்கேருந்து நம்ம பார்க்குற பார்வை, நம்ம மேலே படுற காற்று, உச்சி வெயிலையும் போராடி வளர்ந்து நிற்கிற மரங்கள், மொத்தத்தில் அங்கே இருக்கிற நிம்மதி, அது எல்லாமே இவ்வளோ பெரிய உலகத்தில் நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு புரிய வைக்கும். அதை சரி பண்ண தெம்பும் கொடுத்து அனுப்பி வைக்கிற மலை தான் இந்த பர்வதமலை.